இதாங்க வந்து சோலார் பவர் ஜெனரேட்டர் சிஸ்டம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.1 மெகாவாட், அதாவது 1100 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்குது. அதே நேரம் 500 கிலோவாட்டில் 2 பெரிய மெகா பவர் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிற 2 500 கிலோவாட் இன்வெர்ட்டர் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்குது. அதோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 500 கிலோவாட் இன்வெர்ட்டரோட 1.2 மெகாவாட், அதாவது 1200 கிலோவாட் பேட்டரியை இதோட பொருத்தப்பட்டு இருக்குது. ஒவ்வொரு இன்வெர்ட்டருக்கும் பொருத்தப்பட்டிருக்கிறது. இப்போ டோட்டலாக பேட்டரியின் அளவு பார்த்திங்கன்னா 2400 கிலோவாட் பேட்டரி இதில் இணைக்கப்பட்டிருக்குது. 1000 கிலோவாட் 1 மெகாவாட் இன்வெர்ட்டர் இதோட இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பவர் ஒரே நேரத்தில் உங்களுக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு 1 மெகாவாட் பவரை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி, அதாவது நீங்கள் பாவிக்கக்கூடிய மாதிரி இந்த சிஸ்டத்தை வடிவமைத்திருக்கின்றார்கள். அதே நேரம் அந்த பீக் டைம்களில் இந்த பேட்டரியில் இருந்து இன்வெர்ட்டர் மூலமாக கரண்ட்டை பெற்றுக்கொண்டு ஆஃப் பீக் டைமில் கிரிட்டில் இருந்து பவரை பெற்று பயன்படக்கூடிய மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிஸ்டத்தை நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் முற்று முழுதாக சுற்றுச்சூழல் மாசடைவதை தவிர்க்கின்றது. அதாவது உங்களுக்கு பீக் டைமில் கரண்ட் அதிகப்படியான தேவை ஏற்படும் பட்சத்தில் இந்த பேட்டரியில் இருந்தும் சோலார் பேனலில் இருந்தும் இந்த அதிக அளவிலான கரண்டை மின் உற்பத்தியை நாங்கள் எங்களுடைய பாவனைக்கு எல்லாவற்றில் எங்களுடைய லோட் டிமாண்டை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்குது. இது முற்றும் முழுதாக ஒரு ரினியூவபிள் எனர்ஜியாக கருதப்படும்.